அசுத்தப்படுத்த மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர் நாட்டில் பார்ப்போன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் போகிறது இல்லை செகண்ட் கால் போகிறது, அது மாதிரி அந்த ஹேபிட்டே நான் பார்த்ததில்ல. குடும்பத்தில் தலைவர் தலைவி அது மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், கலந்து பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூன்னா உக்காந்து பேசுவாங்க. இவர் வந்து ஆடு மாடுங்க நல்ல நிலமலம் எல்லாம் இருந்தால் அவர் வந்து எத்தனை மனைவி வேணும் வச்சுக்கலாம். ஓகே, நீங்க டான்சானியால இருக்கும்போது அதோடைய அனுபவங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அந்த மக்கள் எப்பேற்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அந்த மக்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய தொழில், அதெல்லாம் கொஞ்சம். ஓகே சாமி, சொல்லணும்னா நிறையா பேசலாம். ஆனால் சுருக்கமாக வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மக்கள் வந்து நல்ல அன்பான மக்கள், நல்லா மதிப்பாங்க சாமியாருங்களை, ரிலீஜியஸை ஒட்டுமொத்தமாக நல்லா மதிப்பாங்க. தேவையானதை செய்வாங்க, என்ன மிஷனுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்வாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவங்க நிறையா பயிர் செய்வாங்க, கல்டிவேஷன் தான் நிறையா, விவசாயம். தான்சானியா பொறுத்தவரை நிறைய நம்ம இந்தியா மாதிரி தான், நிறையா ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கல்டிவேஷனும் வித்தியாசமாக இருக்கும். பயிர் செய்கிறது கோதுமை, சில இடங்களில் பழ வகைகள், சில வகைகள் நெல், சில இடங்களில் மக்காச்சோளம், அது மாதிரி வித்தியாசமாக வள்ளிக்கிழங்கு, சில இடங்களில் நம்ம கடலை மல்லாட்டை சொல்கிறது, அப்புறம் அது மாதிரி கம்பு, எள்ளு, எல்லாமே நம்ம ஊரில் சில இடங்களில் கொள்ளு, நிறைய இடங்கள்ல இது மாதிரி எல்லா வகையான தானியங்கள் நம்ம என்ன செய்யறோமோ, கரும்பு, அது மாதிரி எல்லாமே விளையுதுன்னு வச்சுங்களேன். நீங்க இருந்த பங்குல வந்து விவசாயம் தான் மெயின். ஆமா, விவசாயம் தான் மெயின். விவசாயம் பிளஸ் இந்த என்னது ஆடு மாடு வளர்க்குறது, மேய்க்கிறது, அது மாதிரி யாவதும் சிறப்பாக நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி அது இருக்கு, ஜென்ரலா அதே மாதிரி இருக்கு. அவங்களுடைய கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் வித்தியாசமாக இருக்கும், இந்தியாவில் வித்தியாசமாக இருக்கும். டான்சானியா நீங்கள் வாழ்ந்த பகுதியில் அங்கே இருக்க மக்களுடைய கலாச்சாரம் என்னென்ன ஒரு வித்தியாசமான கலாச்சாரங்கள்? கலாச்சாரம்னும் போது முதல்ல நம்ம இந்தியா விட்டு ஒப்பிடும்போது நம்ம அதை பார்க்குறோம். ஒப்பிடாமல் அவங்கள எடுத்துக்கும் போது அதான் அவங்களுடைய கல்ச்சர்னு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். கல்ச்சர்லாம் என்னென்ன வித்தியாசமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது? இல்லைன்னா இந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அவங்கள்ட்ட வந்து கல்ச்சர்னா இந்த டீசெண்டாக இருப்பாங்க, ஒன்று நல்லா நாகரிகமாக இருப்பாங்க. நம்ம மென்டாலிட்டி நம்ம என்ன, சில பேர் நம்ம இந்தியா முதல்ல ஆப்பிரிக்கா வர்றதுக்கு முன்னே என்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க எல்லாம் நாகரிகம் இல்லாத மக்கள் அப்படின்ட்டு, ஏழைப்பட்ட ரொம்ப ஏழைங்க அப்படின்னு. ஏழைங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்ம இந்தியாவிலும் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, டெவலப் கண்ட்ரிலும் இருக்காங்க. ஆனால் அவங்களும் ஏழை தான், ஆனாலும் டீசெண்டாக இருப்பாங்க. வீடுங்களை வச்சுக்கிறது நல்லா நீட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பிடிச்சது என்னென்னா, நம்ம தேவையில்லாமல் இப்போ நம்ம வெளியில் சுற்றுப்புறங்களை வந்து அசுத்தப்படுத்த மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர் நாட்டில் பார்ப்போன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் போகிறது இல்லை செகண்ட் கால் போகிறது, அது மாதிரி அந்த ஹேபிட்டே நான் பார்த்ததில்ல. அது மாதிரி யாரும் அது மாதிரி அன்னெசரிலி அது மாதிரி போக மாட்டாங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி அது மாதிரி தான் வி கேன் சி. இல்லைன்னா நார்மலாக டாய்லெட்டு சிம்பிள் மட்டு ஹவுஸ் ஆல்சோ தே வில் ஹாவ், அதுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். மண் வீடு இருந்தாலும் இருக்கும். அது வந்து வித்தியாசமானது. நம்ம எப்படி அவங்க வந்து நம்ம வந்து நாகரிகம் இல்லை அப்படின்றோம், ஆனாலும் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு இது இந்த பார்த்தேன் நான். அடுத்தது
வந்து சர்ச்சு கோயில் இது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தயாரிப்பாங்க. லிட்டர்ஜிக்கெலாம் பூசைக்கோ இல்லை மற்ற இதுக்கோ பாடுறது இல்லை எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யார் என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே தயாரிப்பெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க. குழு அதாவது அவங்கவுங்க இடம் பார்த்துக்குவாங்க கரெக்டாக. அது ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. அது நம்ம இடங்களில் வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா கச்சாமச்சான் யார் வேணாலும் நடுவில் பூந்து இது குழப்பறது அது மாதிரி பண்ண. ஆனால் அங்கே வந்து எல்லாம் ஒரு நல்லா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் லிட்டர்ஜி செலிப்ரேஷன்லாம். அதுவும் ஒரு வித்தியாசமானது ஒரு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் கூட பார்த்துருக்கேன். திருப்பதி நடக்கும்போது இந்த பூசுதீவி பசங்க கூட சும்மா போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமா, நான் இப்போ ஒரு மாசத்துல அட்டன் பண்ணும்போது நீங்க வச்ச பூசையில இது பண்ணும்போது அந்த பூசுதி பசங்க வரும்பொழுது வந்து நீட்டா வணங்கி மிக பொறுமையா தான் போறாங்க. 2 பேரோட எடுக்கிறாங்க, மறுபடியும் வந்து வணங்குறாங்க. அப்படிதான் போறாங்க. ஒரு ரிதமா இருக்கும், ஒரு சிஸ்டமா ஒரு ரிதம். எதுவுமே ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணாது மக்களை. தேவையில்லாம யாரும் உள்ள வர மாட்டாங்க, உரியவங்க தான் வருவாங்க. அது மாதிரி அதே நான் கவனிச்சேன். நேற்று திருப்பலி பார்க்கும்போது முடிஞ்சோன்னா முதல் வாசகம் படிக்கிறதுக்கு அவர் வந்து நிக்கிறாரு. ஆனா அவர் ஆரம்பிக்கல. 2 பூசுதி பசங்க வந்து நீங்க பூசை வைக்கிற ஆம்போலா எடுத்துட்டு போயிட்டு மைக்ல எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டாங்க. வச்ச பிறகுதான் அவர் வந்து முதல் வாசகம் ஆரம்பிச்சார். அப்ப மக்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாருமே வந்து அந்த ரீடிங் படிக்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறானா ஆடுல எதுவுமே பார்க்காம நீட்டா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்ன அந்த விஷயம் தான். திருவழிபாட்டுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சிஸ்டமேட்டிக்கா. அது ஒன்று. அடுத்து முக்கியமான இந்த கிராமங்களில் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து மதிப்பாங்க. பெற்றோர்களை மதிக்கிறது நான் கவனிச்சிருக்கிறேன். பெற்றோர்களை மதிக்கிறது, அதே மாதிரி பெரியவங்களை மதிக்கிறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிய மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு சோஷியலி கல்ச்சுரல் அதை நான் பார்த்துருக்குறேன். குடும்பத்தில் தலைவர் தலைவி அது மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், கலந்து பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா ஏதாவது ஒரு இஷ்யூனா உட்காந்து பேசுவாங்க. அந்த கல்ச்சர் வந்து ஒரு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது நாம் வந்து சண்டை போடுவோம், சத்தம் போடுவோம், யாரும் ஒருத்தர் கேட்க மாட்டோம். அது மாதிரி இல்லை. அங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கும். குடும்பத்தில் ஒரு குழு உட்காந்துக்குவாங்க. அப்போ அதே மாதிரி வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி பெற்றோர் இருக்க இடத்துக்கு குடும்பமாக எல்லாம் போவாங்க. எங்க இருந்தாலும் எல்லாரும் போயிட்டு குடும்ப மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல போயிட்டு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவங்களே பேசுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாரு இப்போ ஒருவேளை அண்ணனுடைய பிள்ளையோ இல்லை தங்கச்சியோட யாரோ குழந்தையோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அந்த குழந்தைய எப்படி பார்க்கறது, யார் பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து பேசுவாங்க. பேசி அதை நம்ம எப்படி பார்க்கறது, வசதியாக ஒரு சில பேர் நல்லா மற்றவங்க நல்லா வெல்டுடுவோன்னா சரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசி, இல்லை ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றா சேர்ந்து குடும்பத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து நான் நார்மலாக பார்த்துருக்குறேன். அதுவும் ரொம்ப எனக்கு ஒரு டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி பரவாயில்ல, மக்கள் வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்கணும். இதுலேருந்து நிறைய பேர் நம்ம கற்றுக்கணும். குடும்பத்தில் எப்படி பிரச்சனைனா என்ன பண்ணணும், எப்படி ஒன்றா உட்காந்து பேசி முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. நீங்கள் டான்சானியாவில் இருக்கும்போது அங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ் இனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மற்ற மக்கள் எல்லாம் குரூப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி? அதே மாதிரி டான்சானியா வந்து ஒரு யூனிக் கண்ட்ரி மாதிரி சொல்லலாம் மற்ற கண்ட்ரியில் பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது டான்சானியா ஹோல் கண்ட்ரி ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தே ஸ்பீக், நேஷனல் லாங்குவேஜ் அது ஸ்வாஹிலி. அதெல்லாம் ட்ரைபு எத்தனை இனங்கள் இந்த குலங்கள் இருந்தாலும் ட்ரைப் இருந்தாலும் ஒரே லாங்குவேஜ் தான், நேஷனல் லாங்குவேஜ். ஆமாம், அது வந்து அந்த ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஜூலியஸ் நெரேரே அப்போ வந்து அவர் எஸ்டாப்ளிஷ்டு சொல்லியிருக்காரு, அது ஒரே லாங்குவேஜ் தான் நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றா இணைக்கும் அப்படின்ற மாதிரி. அதால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். டான்சானியா போனால் பூசை எல்லா இடங்கள்லையும் ஸ்வாஹிலி தான்.
ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்வாஹிலி இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ் அப்புறம் அவங்க லோக்கல் அவங்களுடைய ட்ரைபல் லாங்குவேஜ், ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் அதை பயன்படுத்துவாங்க. சில பேர் ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கு, ஆனாலும் அது வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன்லி பேசிக்க வேண்டியதுதான் அது இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அவங்களுடைய சாப்பாடு உணவு வகையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு நம்ம இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா எப்படி ஆந்திரா, கேரளா அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியா ஸ்டேட் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இவங்க வந்து அது மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. ஃபுட் வெரைட்டி அது மாதிரி சில வந்து லோக்கல் இது இந்த ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த பனானாவிலேருந்து மக்காச்சோளத்துலேருந்து அது மாதிரி இந்த மூங்கில் இருக்குங்களா அதுலேருந்து அந்த இது எடுக்கிறது, அது மாதிரி பனங்கல், தென்னங்கல், அது மாதிரி. ஸோ வித்தியாசமான ஒரு குளத்துக்கும் அது மாதிரி ஒரு வித்தியாசமான லோக்கல் ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல், அது ஒன்று. அதே மாதிரி அவங்க இது மாதிரி நிறைய வித்தியாசமான ட்ரைபல் இருந்தாலும் இன்னும் ஒரு முக்கியமான அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒற்றுமை அதே மாதிரி இன்டர் மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம இந்திய கான்டெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அது மாதிரி பண்ண முடியாதுங்களா, பண்ண மாட்டாங்க. இங்க வந்து யார் வேணாலும் எங்க வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். the tribe is not a hindrance for them. அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். if they are ready they can marry, வாழலாம். அப்படி அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அது வந்து நான் பார்த்துருக்கிறேன். அது வந்து அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி. சாப்பாடு விஷயத்தில் ஒரு சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய ட்ரைபுக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் நான் நிறைய இடங்களில் நான் பணி செஞ்சுருக்கிறேன். அதால் எனக்கு எல்லா சில பெரும்பாலான சாப்பாடு வகைகள் எல்லாமே நாங்கள் சாப்பிட்ருக்கேன். எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு இது அப்படின்னு சொல்லி சாப்பாடு. இப்போ நம்ம சொல்லணும்னா இந்த பால் இருக்குங்களா, நம்ம பாலில் வந்து என்ன செய்கிறோம், தயிர் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதில் வந்து கொஞ்சம் செய்வாங்க. அது பாயில் பண்ணி கொதிக்க வச்சு லைட்டான ஒரு ஃபயரில் கொதிக்க வைக்க அது கொஞ்சம் அது வந்து அப்படி கெட்டியாகும். நம்ம திரிஞ்சு அது இப்போ கெட்டியாகும். அதுக்கப்புறம் அது பார்த்தோன்னா முட்டை நம்ம இது பண்ணால் எப்படி இருக்கும், இந்த பொரிச்சா அது மாதிரி ஆகும். பார்த்தா நமக்கு பார்க்கும்போது இது முட்டை பொரியலா இல்லை பாலான்னு தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து இப்போ நான் ரீசெண்டாக பண்ணி செஞ்ச இடத்துல அது வந்து ஸ்பெஷல். ஒன்லி கெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்னா அது வைக்குவாங்க, அது கொடுப்பாங்க. அது மாதிரி அது வந்து பொறுமையாக செய்வாங்க, ரொம்ப நேரம் எடுக்கும். பொறுமையாக வந்து நெருப்பு வச்சு காய்ச்சுவாங்க, மண்பானத்தில் தான். அதுவும் நம்ம அந்த ஏரியாவில் வந்து மண்பானைலாம் இருக்கும். நமக்கு ஒருத்தல பானைலாம் இருக்கும், உரியெல்லாம் கட்டி போடுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இருக்கும் அந்த ஏரியாவில். நல்லா வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி சில இடங்களில். அப்புறம் கூரை வீடுலாம் இருக்கும். அது மாதிரி நம்ம பழைய ஏன்னா எங்கள் வீட்டில் கூட நாங்கள் கூரை வீட்டில் இருந்திருக்கிறோம். அது மாதிரிலாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நம்ம கல்ச்சரில் ஒன்றா போடுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரி ஆடு மாடுங்களாம் பக்கத்துலேயே இருக்கும். இந்த பானைகள்லாம் சட்டி இந்த உரியில் தொங்கும், அதில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அடுப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி நல்லா நம்ம ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அவங்களுடைய மேரேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்? மேரேஜ் வந்து நம்மனா ஒரு 2 விதமாக பார்த்துக்கலாம். சில இடங்களில் வந்து இந்த நிறைய மனைவிகள், போலிகமி நிறைய மனைவிகள் இருப்பாங்க. இவர் வந்து ஆடு மாடுங்க நிலபலம் எல்லாம் இருந்தால் அவர் வந்து எத்தனை மனைவி வேணும் வச்சுக்கலாம். அவருக்கு வசதி இருந்தால் அவங்கள பார்த்துக்க முடியுமா அப்படின்னா எத்தனை மணி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி ஒரு போலிகமி. இப்போ மசாயின்னு ஒரு ட்ரைப் இருக்குது, அதே மாதிரி வகோகோ, வசுகுமா, நிறைய ட்ரைப் முன்ன வந்து அது மாதிரி நிறையா ஒரு சினாரியோ அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த போலிகமி வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ மோனோகமி. ஆனாலும் இந்த வில்லேஜ் கிராமங்கள்லாம் பார்க்கணுன்னா அது மாதிரி இருக்காங்க. கிராமங்களில் பெரிய வீடு இருக்கும். சில இந்த வழக்கமாக முன்ன இருந்த ஒரு பங்கில் வந்து அந்த வீடுகள் வந்து மண்ணால் செஞ்சது தான். ஸோ ரொம்ப குள்ளமாக இருக்கும். நம்ம உள்ளார போனோம்னா நேரம் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு குள்ளமாக இருக்கும்.
ரொம்ப நீளமாக இருக்கும். மரத்தால் தான் இது பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து மண் போட்டு மொழி இருப்பாங்க. அது மாதிரி உள்ளார கூலாக இருக்கும். ஆனால் இருட்டாக இருக்கும். சின்ன சின்ன கண்ணாடி மாதிரி இந்த ஜன்னல் மாதிரி வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக. அதான் வெளிச்சம் வர்றதுக்குள்ள நம்ம வீடுகள்லாம் மந்திரிக்கு போனால் தலையை அங்கங்கே அடி இடிச்சிக்குவோம். கீழே நடக்கும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. அது மாதிரி அதை எது சொல்ல வரேன்னா அவங்க வீடு வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இப்படி போயிட்டு வரும். உள்ளார போனால் நம்ம ட்ரெயின் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோ நீளமாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். பார்ட்டிஷன் இருக்கும், சமையல் அறை, அது மாதிரி படுக்கிறது, அப்புறம் கண்ணு குட்டிங்க வைக்கிறது, ஆட்டுக்குட்டிங்க இருக்கிறது எல்லாம் ஒரே இதில் லைனில் இருக்கும். அப்படியே போகணும். ஏன்னா வந்து அந்த பக்கம் அவங்க இருக்கிறது வந்து நிறைய நிலத்தை அந்த வயலில் இருப்பாங்க இல்லையா, அதால் மற்ற நரி அது மாதிரி வந்து அவங்க வந்து அடிச்சு சாப்பிடாம இருக்கிறதுக்காக அது மாதிரி வச்சிருப்பாங்க உள்ளக்குள்ள. அது மாதிரி அவங்களாம் வந்து ஒரு ஆள் தான் இருப்பார் குடும்ப தலைவர். ஆனால் நிறைய மனைவியில் இருப்பாங்க. ஒரு 4 பேர் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரே இதில் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அங்கே இந்த பக்கம் அந்த மாதிரி மொதவங்க 2வது 3வது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏரியாக்குள்ள அப்படியே இருக்க மாதிரி கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாம் நார்மலாக இருப்பாங்க. ஒன்று நமக்கு வித்தியாசமா இருக்கும். எப்படிரா அப்படின்ட்டு அவங்க வாழறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வாழ்றாங்க, பழகிட்டாங்க. அது மாதிரி அது ஒரு இன்னும் வித்தியாசமான ஒரு அனுபவம். அதெல்லாம் அந்த கல்யாணம் வந்து நான் எதுக்கு சொல்லுவேன்னா, கல்யாணம் மேரேஜ் பற்றி கேட்டிங்களா, அப்போ அவங்க வந்து சர்ச்சில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நான் இவ்வளோ கொடுக்குறேன், இத்தனை ஆடு கொடுக்குறேன், இத்தனை 10 மாடு 20 செம்மறி ஆடு அது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகே, எடுத்துக்க, என் பொண்ணு எடுத்துக்க. அது அந்த அப்பா அம்மா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு அப்பா அம்மா நான் உன்னை வளர்த்ததுக்கு உன்னை கொடுக்குறேன், பொண்ணை கொடுக்குறேன், இதெல்லாம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க விற்றுக்குவாங்களோ இல்லை வச்சுக்குவாங்களோ, அப்படி அவங்களுடைய இது சொத்து அப்படி. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மிஷினரி அதே மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பைபிள் டீச்சிங்ஸ் நம்ம சொல்லும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாய்ப்பு இல்லை யாரோ எந்த மனைவி அவருக்கு பிடிச்சதோ அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்ச் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்போ மற்றவங்களை வந்து அவர் செட்டில் பண்ணுறாரு. ஓகே, உனக்கு நிலம், இந்த நிலம் உனக்கு, இந்த வீடு உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் யார் எந்த ஒரு மனைவியோ பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் மனைவியோ இல்லை வேற எந்த மனைவியோ அவர் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி நடக்குது. இல்லை சில பேர் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான், மனைவி தான் இருப்பாங்க குழந்தை பிள்ளைகளோட, ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க நம்ம திருச்சபை முறைப்படி. அதில் என்ன பண்ணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அப்புறமா அவங்க 2 பேருமே, ஒரு சில பேர் வந்து வயசானவராக இருப்பார், ஞானஸ்நானம் வாங்கியிருக்க மாட்டார், அது மாதிரி இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே நல்ல ஞானஸ்நானம், உறுதி பூசல், கல்யாணம், புதுநன்மை எல்லாம் ஒரே நல்ல பண்ணி வைப்போம். அது மாதிரி செய்வோம். அது மாதிரிலாம் இருக்குது சாமி. இப்போ அந்த மோனோகமி பொலிகமிஸ் மாறிட்டு இருக்கு. ஆனால் சில பர்டிகுலர் ட்ரைபில் வந்து அது வந்து வி கேனாட் சேஞ்ச். அவங்க இன்னும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இதெல்லாம் எப்போ எத்தனை வருஷங்கள் ஆன செஞ்சுரினாலும் அவங்களும் சொல்ல முடியாது. அது வந்து அதான் அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ். அது மாதிரி இருக்காங்க. ஆனா ஏத்துக்கிறாங்க, ஒரு சில ட்ரைப்ஸ்ல ஏத்துக்கிறாங்க. ஆமா, சந்தோஷமான ஒரு ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டீச் பண்ணி என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் விசுவாசத்துல வளர்க்கறது அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இப்போ சில பங்குகள் வந்து நிறைய கிளைப்பங்கள் இருக்கும். அதால சாமியாருங்க பெரும்பாலும் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுங்களா. நான் பங்கு இருந்ததில் வந்து 7 கிளைப்பங்கு. மொத்தம் எத்தனை உபதேசம் மட்டும் கேட்டகிஸ்ட் மட்டும் 18 பேர் கேட்டகிஸ்ட். ஒரு கிளைப்பங்கு 2 கேட்டகிஸ்ட் மாதிரி. அப்புறம் அதால அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சில கிளைப்பங்களை வந்து நாங்கள் அடிக்கடி போக முடியாது, பூசிக்கோ இல்லை. அதால அங்கே வந்து அந்த என்ன சொல்றது சர்வீஸ் இருக்கும், ப்ரேயர் இருக்கும். அந்த இது சாமியார் இல்லாத இப்போ என்ன சொல்றது இறைவார்த்தை வழிபாடு இருக்கும். அதில் கேட்டகிஸ்ட்டு அவர் அங்கி மாதிரி போட்டுக்குவார். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ட்ரைனிங் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க போயிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. கம்யூனியன் நற்கரணை மட்டும் இல்லாமல்
மற்ற சர்வீஸ் இருக்கும், இறைவார்த்தை வழிபாடு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் யார் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு, அதே மாதிரி புதுநன்மை பிள்ளைங்களுக்கு, அதே மாதிரி உறுதி பூசல், இல்லை கல்யாணம் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கல்யாணத்துக்கு, அது மாதிரி கேட்டகிரிஸ் நிறையா அவங்க தான் வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் அது மூலிமா அவங்க வளருவாங்க நாண காரியங்கள்ல. அது மாதிரி. ஆமாம். எப்படி சாமி இங்கெல்லாம் வந்து நான் வந்து குடும்ப ஜபம் அதெல்லாம் இருக்குங்களாங்க? குடும்ப ஜபம் இருக்கு பண்ணுவாங்க. அதான் அந்த அன்பியம், அந்த ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அன்பியம் இருக்குங்க இல்லையா, அது மூலியமாவே அவங்க எல்லாம் ஒன்றா வருவாங்க. ஒரு 15 குடும்பம் 20 குடும்பம் ஒரு அன்பியம் அது மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ எல்லா அன்பிங்களும் அவங்கவுங்க இடங்களில் கூடணும். ஒரு வீட்டுக்காக போவாங்க வச்சுங்களேன். அது மாதிரி ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து ஜெயிப்பாங்க. அப்போ ஜெபமாலை சொல்லுவாங்க, வேர்ட் ஆஃப் காட் வந்து நற்செய்தி அதை படிப்பாங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கூட அந்த அன்பியத்துக்கு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. என்ன இதாக பிரச்சனை, என்ன யார் உதவி செய்ய, சில பேர் வந்து வியாதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, இல்லை நம்ம அன்பியமாக என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு அன்பியத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதுலேருந்து அந்த இது ஜபம் சொல்கிறேங்களா, குடும்ப ஜபம், அப்போ அதுலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது. அப்போ அதை வந்து செய்வாங்க. அதேமாதிரி குடும்பங்கள்லையும் செய்வாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு 100% நம்ம சொல்ல முடியாது எல்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஆனால் குடும்ப ஜபம் இருக்குது, பண்ணுறாங்க. ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு பயசுக்கு ஃபேமிலினா குடும்பமாக பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு. ஆனால் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம், நம்ம சொல்லுவோம் குடும்ப ஜபம் முக்கியம். பொதுவாக வந்து விசுவாசம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? ஆமாம், விசுவாசத்தில் குறைவா இல்லை. இல்லை நிறைய கடவுள் நம்பிக்கை அதிகம், கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சேலஞ்சு இன்னொன்றுன்னா கல்ச்சுரலி ஒன்று கேட்டிங்களா முன்னாடி, சேலஞ்சு என்ன பார்க்கும்போது நம்ம இந்த சூனியம், பில்லி சூனியம், சாத்தானுடைய இது வேலைகள், அந்த விச் கிராஃப்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதெல்லாம் ரொம்ப ஆமாம், மந்திரம் அவங்கள்ட்ட போகிறது, ஏதாவது ஒரு வியாதினா அவங்கள்ட்ட போயிட்டு மந்திரிக்கிறது, இல்லை ஏதாவது இந்த வேறு இது மாதிரி இலை கொடுக்கறது, அது மாதிரி அவங்கள்ட்ட போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் சாமி. அன்பான நேயர்களே, நேரமாயிட்டு இருக்கு, நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஆசையாக இருக்குது, கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.